வழி மேல விழி வச்சு பாதைய பார்த்த வண்ணம் கேட்டு திறக்கலாம். கோல் எடுத்து இனி ஒத்தனை நீ வீடியோ எடுக்க வர வேணாம். எத்தனை குண்டக்க மாட்டேங்க நாங்கள் தூங்க சொன்னா கைத்த கொண்டு வச்சோம் கையோன பாட்டிக்கு மட்டும் ஏன் உதவி பண்ணுறீங்க, அவன் மாதிரி எத்தனை பாட்டி இருக்காங்க அவங்களுக்குலாம் போய் உதவி செய்யலாம் தானே அப்படி சொல்லி. டே லண்டன் இஞ்ச பாரு, எனக்கு நீ எந்த ஒரு உதவியும் செய்ய வேணாம். இதில் அடிப்போம். இதில் அதுலையா அது நம்ம இதில் அடிக்கிறன்றதை விட அவங்க தானே சூஸ் பண்ணுவாங்க. அவங்க மீட்டர் வச்சு பார்ப்பாங்க இதில் தண்ணி வருமாண்டு. 3 விஷயம். ஒன்று குழாய் கிணறு, சரிங்களா? இன்னொன்று வந்து ஆட்டு கொட்டகை, இன்னொன்று கரண்ட் கட்டிங்க. கடைசி வரைக்கும் எங்களால் முடிஞ்சது வந்து அவங்களுக்கு பண்ண பார்ப்போம். வந்து அந்தளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அப்படிங்கிறதுனால வந்து ஏடிஎம் எடுத்து கொண்டு போக வைக்கல. ஏதோ இன்னைக்கு எனக்கு ஒரு பசியாரக்கூடிய வல்லம கடவுள் தந்திருக்கானே, அவைக்கு கோடி கோடி நன்றி. பாருங்களேன், ஏடிஎம் எடுத்து கொண்டு போகக்குள்ள யோசிக்கிறான். கொரியல் வந்திருக்கு உங்களுக்கு. எஸ், வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களை வாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? என்னன்னு வழி மேல விழி வச்சு பாதைய பார்த்த வண்ணம் கேட்டு திறக்கலாம். அப்போ ஓகே, வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜே. வாசப்படியில் வச்சு வெல்கம் பண்ணுறோம். எல்லாரும் வீடியோக்குள்ளே வாங்க. சரி வாங்க போகலாம். நல்ல வெயில் கொளுத்துது. வரும்போது தான் பாட்டி குளிச்சுட்டு இருந்தாங்க. நேற்று வந்த தண்ணியோட இன்றைக்கு மட்டும் குறைஞ்சிட்டேனே. பூட்ட போகிறாங்களா? ஏன் ஏன் மழை மழை வந்தால் பூட்டிடுவாங்கடா. அது சரி, அது சரி. அப்போ என்ன சமையல் இன்றைக்கு சாப்பிட்டீங்களா? என்ன சமையல்? சோறு வடித்து வச்சிருக்கேன். கறி உருளைக்கிழங்கு கிடக்கு, தக்காளி பழம் கிடக்கு. சோறு வடிச்சிங்களா? மீன் தான் வடிப்பாங்க, சோறு இப்படி வடிக்கிறது. சோறு வடிக்கிறது இப்படி தானே குண்டக்க மாட்டேங்க நாங்கள் தூங்க சொன்னா கைத்த கொண்டு வர சொல்லி கேட்குறேன். நீங்கள் அப்போ சோறு வந்து வடிக்கிறது இல்லை, அப்படியே சமைக்கிறது. சோறு சமைக்கிறது. சமைச்சு போட்டு விறகுக்கு போனேன். ஆடை ஊற்று கொண்டு அந்த பள்ளத்தில் விட்டுட்டு அதில் விறகு எடுத்துக்கிட்டு வந்து போட்டு பார்த்தேன். இருக்க இல்லாத விற்க சரி போய் குளிப்போம். இனி என்ன உருளைக்கிழங்கு இருக்கு, முட்டை கிடக்கு, ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டு இந்த தலைவாசல்லாம் கிடக்க வேண்டியதுதான். இப்போ ஆட்டை திறந்து விட்டாச்சா? இப்போ ஆடு போயிடுச்சு. குட்டி தான் கத்திட்டு அதுக்கு வேற கொப்பு வெட்டி கொண்டாந்து கட்டி போட்டு தண்ணி வச்சிருக்கேன் ஜூப்பியில் கொடுத்தா. சரி சரி. இப்போ இன்றைக்கு வந்த விளக்கம் என்னன்னு தெரியுமா? என்னவா இருக்கும்? என்னன்னு என்னைய கேட்டால் என்ன வேணா, நான் என்ன வான சாஸ்திரியா? என்னத்துக்கு வாரம் வண்டியில் உங்களோட விட்டு அது வாட்டி தலைமயிர் விட்டேன். அருவா கத்தி எடுத்துகிட்டு வரட்டேன். நேற்று பெரிய கத்தியால் வெங்காயம் வெட்டுனீங்க. கத்தி நல்லம் என்ன சொல்லியிருக்கலாம் தானடா குண்டப்பா, ரகசியமாக என்ன போய் கத்திரிக்கோள் ஒன்று வாங்கிட்டு வா பாட்டின்னு கிடக்கு காணும். அது சரியில்லையே. பிளேடு வாங்குவோமா? டக்குன்னு வாங்கிட்டு வர. அப்போ இவனை கட்டி வைக்கிறியா பாரு. இவ்வளோ நீங்கள் பேசின பேச்சில் நான் என்னத்துக்கு வந்தேன்றதை நானே மறந்துட்டேன். என்னைய சொல்ல விடாமல் நீங்கள் என்னைய சொல்கிறீங்க. முக்கியமான விஷயம் என்னென்ன விஷயம்? 3 விஷயம். ஒன்று குழாய் கிணறு, சரிங்களா? இன்னொன்று வந்து ஆட்டு கொட்டகை, இன்னொன்று கரண்ட் கட்டிங்க. குழாய் கிணறையும் ஆட்டுக்கொட்டை வேலையும் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி சொன்னோம். கரண்ட் வேலை வந்து எங்களால் ஷுவர் பண்ண இயலாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் மினக்கட்டை, நீங்கள் அங்கேருந்து இங்கே எடுக்கிறேன்னு சொன்னாலும் வந்து எவ்வளோ முடியும்னு சொல்லி நான் கேட்க சொன்னேன். கேட்டிங்களா கரண்ட்டுக்காரன்ட்டு? அதை என்னன்னு கேட்டால் போய் கரண்ட்டுக்கார அண்ணா அன்னைக்கு இங்கே கரண்ட்டுக்கு பில் எடுக்க வர்ற பொடியணும் அதை தான் சொன்னான். நீங்கள் இங்கே அவன் கடிதம் தருவான். ஆர்டிஎஸ் பிரச்சனையும் இல்லை, பாதை மேலே தள்ளி போட சொல்லிட்டாங்க. அவங்க இப்போ மரமெல்லாம் வெட்டிட்டாங்க, இன்னைக்கு தான் அறிஞ்சவங்க. அதை எடுத்தா அதை அவங்க எடுப்பாங்க, நாங்கள் காசு கொடுக்க இந்த வேலை வேறு வேலை அவையே செய்வாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்குது முல்லத்துக்கு போக. காரணம் என்னன்னா இந்த பாரு கொஞ்சம் விட்டுட்டு போனால் கத்தி செத்துரும். ஆகிறத அழைச்சிட்டு போக இயலாது. நீ வார திங்கக்கிழமை கட்டாயம் நான் போய் அதை பார்த்துட்டு, ஆனால் உனக்கு போன எடுக்க மாட்டேன், நீனும் போன கொண்டு அந்த இதில் ஆற்றுக்க போட்டுருவேன். குண்டப்பாவுக்கு எடுத்து கதையை சொல்லுவேன். சரி, அறுக்கு ஒருத்தங்களுக்கு சொன்னாச்சு. சரி சரிங்களா? இப்போ என்ன உள்ள கொண்டு சொன்னால் அடுத்து குழாய் கிணறு.
குழாய் கிணறு வந்து அவங்களோட குடும்பத்தால் அவங்க தனியாக செய்யப்படுறான்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னால் அது அவங்களோட ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணுன்றதுனால இப்போ அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அவங்க அமௌண்ட் வந்து போட்டாங்கன்னா நம்ம நாளைக்குனாலும் வேலையை தொடங்க வேண்டியது தான். சொன்னால் குழாய் கிணறு ஆளோடலாம் பேசி விட்டாச்செல்லாம் செஞ்சாச்சு. அப்போ அமௌண்ட் வரும்போது அவங்களோட கையில் கொடுக்குறது வேலையை தொடங்குறது. அடுத்து இந்த ஆட்டு கொட்டகை வேலை இருக்குது தானே, அதுக்கு தான் வந்து பிடிக்குது என்று சொன்னால் வந்து ஒரு எஸ்டிமேட்டட் வந்து செய்கிறவங்க தந்திருக்காங்க. ஆனால் அந்த எஸ்டிமேட்டுக்குரிய காசு வந்து இன்னும் சேரலை. ஸோ வந்து அது கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த வேலையில் கை வைக்கலாம்னு சொன்னால் நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ அவங்க தந்த எஸ்டிமேட்டுக்குரிய காசு சேரமுண்டா அவங்களோட கையில் கொடுத்தமுண்டா சாப்பாடு தண்ணியிலேருந்து அவங்க வேலை செய்கிறது எல்லாமே அவங்களுக்கு தான் கொண்டு வந்து அவங்களா வேலை பார்த்துப்பாங்க. நம்ம சும்மா வேடிக்கை பார்க்குறது மட்டும். அதனால் மொத்த காசு அவங்களோட கையில் கொடுத்தா தான் அவங்க வேலையை தொடங்குவாங்க. அதனால தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த காசு வர வேண்டியிருக்கு. அது வந்தால் தான் வந்து நாங்கள் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நாங்கள் உதவி திட்டமெல்லாம் வந்து விட்டுட்டோம், யாருக்குமே வந்து உதவி செய்கிறது வந்து கிடையாது. அப்போ கீழே வந்து கேட்குறாங்க, தெய்வன பாட்டிக்கு மட்டும் ஏன் உதவி பண்ணுறீங்க, அவன் மாதிரி எத்தனை பாட்டி இருக்காங்க, அவங்களுக்குலாம் போய் உதவி செய்யலாம் தானே அப்படி சொல்லி. ஏன் அப்படி கேட்குறாங்க? அவங்களுக்கு நம்ம இன்னும் சொல்லணுமா பதில்? அவங்களுக்கு சொல்கிறேன்டா, அவங்களுக்கு தச்சமயம் பிள்ளைகள்கிட்ட உதவி இருக்கும். இப்போ நீங்கள் நெடுக கண்ணால் பார்க்குறவங்களுக்கு தான் எந்த நிலமை விளங்குது. எப்போ வந்தாலும் பாட்டி தனியாக தானே இருக்கிறேன். இதை விட கேவலம் இரவையில் இந்த வாசலில் உட்காந்துருப்பேன். 9-10 மணி ஏறுது. ஒரு குணம் வந்துச்சுன்னா குண்டப்பாவுக்கு போன் எடுத்து அவனை விரட்டுவேன். அவன் நேராகவே சொல்லலாம். அன்றைக்கெல்லாம் 12 மணிக்கு போன் எடுத்தேன். என்னடா செய்கிற, சாப்பிட்டியா, எங்கே நிற்கிறன்னு கேட்குறது. எனக்கு கதை பேச்சு ஒருத்தர் இல்லை. அப்படி இல்லை, யசோமாவுக்கு எடுப்பேன். யசோமா 9 மணி ஏறுதி அவங்களுக்கு பிரேயர் நடக்கும். 9 மணிக்கு பிறகு கட்டாயம் எடுப்பாங்க. எடுத்து என்னோட கதைப்பாங்க. சில நேரம் லலிதாமாவும் அவைக்கு நேரம் கிடந்தா எடுத்துட்டு கதைப்பாங்க. அப்போ நான் வேற யாரோட கதைக்கிறது? ஃபோன் மூலியமாக தொடர்பு கொள்றேன்னு ஒழிஞ்சு முகம் பார்த்து தொடர்பு கொள்ள அவைக்கு எனக்கு உதவி செய்கிறவங்க கிட்ட நீங்கள் வற்புறுத்தி பண்ணி உதவி கேட்க வேணாம் மகனே. விரும்புனா செய்யட்டும், இல்லாட்டா 30-31 வருஷம் ஆகுது என்ன மனுஷன் செத்து. நான் ஆறு விட்டு உதவியும் கிண்ணையாடி இல்லை. நேற்று பார்த்த தானே காட்டுக்கு போய் ஆடு விரட்டிட்டு அந்த குண்டப்பா கண்ட நீ தானே, அந்த வெட்டையை காட்டினேன் தானே. இதை விட ஆடு 30-40 ஆடு வச்சிருக்க கொண்டி அதுக்கு விட்டுட்டு அந்த மாவு கீழே படுத்துருவேன். நினைச்சா சாப்பாடு கொண்டு, ஆனால் கட்டாயம் பிளேண்டி கொண்டு போவேன். கையோட சுடு தண்ணி போத்தல ஊற்றி கொண்டு போய் வச்சுட்டு அதில் படுத்துட்டு இதில் மேய்தானே எட்டி ஒருக்கா பார்த்தேன்னா எல்லாம் சுற்றி என்னை சுற்றி மேய்ங்க. சரியா 11-12 மணிக்கு கொண்டா கட்டிட்டு தான் அதுக்கு பிறகு தான் எதுவும் செய்வேன், சாப்பிடுவேன். இது உண்மையான கதை. விரும்புனா உதவியை செய்யட்டும். நீங்கள் கொஞ்ச நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற விஷயம் என்ன என்னன்னு தெரியல, எனக்கு மறந்து போனேன். என்ன சொல்கிறீங்க? இப்போ அடிக்கடி ஃபோன் பண்ணாலே அதுதான் சொல்கிறீங்க. என்னது? டே லண்டன் இங்கே பாரு, எனக்கு நீ எந்த ஒரு உதவியும் செய்ய வேணாம். என்ன சொன்ன நீங்கள்? எனக்கு நீ போய் மற்றவங்கள்ட்ட கெஞ்சிறது எனக்கு பிடிக்கல. எந்த பிள்ளையும் ஒரு பிள்ளை தான், என் பேரன்லையும் ஒரு பேரன் தான். அப்போ நீங்கள் என் குடும்பத்தில் ஒரு ஆளு தான். நீங்கள் எனக்காக வேண்டி மற்றவங்கள்ட்ட தலை பண்ணிக்கிறது அது எனக்கு ஏதோ பெரிய வேதனையாக இருக்கும். இப்போ உங்களை மாதிரி இல்லை, உங்களை மாதிரி எல்லா பாட்டி எல்லா படிக்கிற பசங்க எல்லா பேருக்காக வேண்டி அவங்களோட நினைவுகளை ஜஸ்ட் வெளியில் சொல்கிறது, என்னென்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான். அது சொன்னால் அவங்களா உணர்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவ்வளோதான். காலத்துக்கும் கடவுளே அவட முகம் நான் பார்க்கல, எந்த முகத்தை வீடியோவில் பார்க்குறா. மராசி என்ன என்றாலும் எத்தனை மணி என்றாலும் எனக்கு எடுப்பா, எடுத்து ஆறுதல் சொல்லுவா. பாட்டி கவலைப்படாதீங்க, உங்களோட பேரனாக்கள் வருவாங்க, ஏதோ ஒரு வேலையை முடிச்சு கொள்ளுங்க, அப்படி எதுவும் பத்தாத குறைண்டா என்னோட தொடர்புகளை சொல்லுங்க, அதை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போடுறேன், நீங்கள் எடுத்து பேரை வர வெட்டி கொடுங்கிற கதை கட்டாயம் சொல்லுவா. இப்போ நாங்கள் இப்போ ஆட்டுக்கொட்டையில் கை வைக்காததுக்கான காரணம் வந்து இதுதான். இப்போ அதுக்குரிய அமௌண்ட் வரும்னு சொன்னால் அதை நாங்கள் அவங்கள்ட்டே கொடுத்து அவங்களே செய்ய வச்சுட்றோம். அண்ட் அதே மாதிரி வந்து குழாய் கிணத்துக்கான வேலை வந்து அது வந்து அவங்களோட குடும்பத்தால் தனிப்பட்ட இதில் அவங்க செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இது ரெண்டுமே முடிச்சுட்டு விடணும் சொன்னாலும் வந்து அதுவே பெரிய விஷயம். ஆடும் வந்து சேஃபாக வந்து அண்ட் உங்களுக்கு தண்ணி வந்துடும். ஸோ அதுவே வந்து போதுமான அளவுக்கு. ஏன்னா இதுக்கு மேலே வந்து பண்ண எல்லா பேருக்கும் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டோம் வந்து. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் யாரிலையும் போய் வீடியோ எடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதில்லை. காரணம் அதால் நிறைய பட்டுட்டோம், நிறைய அனுபவங்கள் நாங்கள் வந்து கண்டு கொண்டோம் வந்து. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் இப்போ விட்டுட்டோம். இப்போ சிவனேன்று போயிட்டுருக்கோம். ஆனால் தெய்வன பாட்டிக்கு சில கடமைகள் வந்திருக்கு. அந்த இதில் முடிச்சிட்டோம்னு சொன்னால் எங்களோட கடமைகள் முடியுது. ஆனாலும் நாங்கள் கடைசி வரைக்கும் எங்களால் முடிஞ்சது வந்து அவங்களுக்கு பண்ண பார்ப்போம் வந்து. சொன்னால் அந்தளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து. ஆனால் முக்கிய ஒரு காரணம் என்னென்னா, இந்த மாதாந்தம் சாப்பாட்டுக்கு போடுற
ஐயாவோ அம்மாவோ எனக்கு அதை பற்றி தெரியாது. ம் அதால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ம் ஏடிஎம் எடுத்து கொண்டு போக வைக்கல. ஏதோ இன்னைக்கு எனக்கு ஒரு ம் பசியாறக்கூடிய வல்லமை கடவுள் தந்திருக்கானே, அவைக்கு கோடி கோடி நன்றி. நான் கடமைப்பட்டவளாக இருக்கிறேன் அவங்களுக்கு. பாருங்களேன், ஏடிஎம் எடுத்து கொண்டு போகக்குள்ள யோசிக்கிறான். ஏடிஎம் எடுத்துகிட்டு போகிறாங்க தெய்யான பாட்டி அது இல்லை. அந்த உதவியை செய்து தந்த லண்டன் நான் உதவியெல்லாம் செய்யலை. நீங்கள் எப்போயே செஞ்சுருக்க வேண்டிய உங்களோட கையில் உங்களை அடையாளப்படுத்துகிற தேசிய அடையாள அட்டை இருந்திருக்கே. எப்போயே வந்து நீங்கள் வந்து அதை முடிச்சிருக்கலாம். இப்போ இருந்திருக்கு நீங்கள் இப்போ இவ்வளோ காலம் அதை அதை முடிச்சு இருந்தாலும் கூடியது அதுக்குரிய இந்த வரணுமே. அப்படி ஒன்று அதை அதை தர்றவங்களுக்கு எவ்வளவு நன்றி, எவ்வளவு புண்ணியம். கோடி புண்ணியத்துக்கு அவங்க எனக்கு எது நடந்தால் கூட அவைக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது. அதைத்தான் நாங்கள் சொன்னால் இப்போ இந்த ஹெல்பிங் இதில் வந்து ஃபுல்லாக வந்து பிரேக் அவுட்டான இருக்கிற ஒரு சில கடமைகள் இருக்குது. இப்போ தீவன பாட்டிக்கு முடிச்சு வைக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி இன்னும் பெண்டிங்கில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதையும் முடிச்சிட்டோன்னு சொன்னால் இனிமேல் நாங்கள் அதுக்குள்ளே கை வைக்க போகிறது இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ பிரச்சனைகள் ப்ரெஷர்கள் வந்து கொண்டிருக்கு. பட் வந்து பேர்ஸ்னலாக இப்போயும் வந்து பல்கலைக்கழகம் போகிற ஸ்டூடெண்ட் எப்படி சொல்கிறப்போ படிக்கிற படிகளுக்கு வந்துட்டு அந்த ஹெல்ப்பை வந்துட்டு தனிப்பட்ட ரீதியில் வந்து நாங்கள் தொடர்புபடுத்தி கொண்டு வர்றோம். அதாவது வந்து சில வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க, தம்பி என்னால் முடிச்ச அளவுக்கு யாராச்சும் ஒரு பல்கலைக்கழகம் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு சில ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்துட்டு மாதம் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன் தம்பி. என்னால் ஒருத்தவங்க வந்து படித்து மேலே வந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதுனால வந்து சொல்லிடுவாங்க. அப்படி அவங்க சொல்கிறதுனால வந்து நாங்கள் பேசினாலாம் நாங்கள் இப்போ போகிற வர இடங்களில் சில பேர் சொல்லுவாங்க தானே, அதில் யாரை டிசைட் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் தொடர்படுத்தி விட்டுருக்கோம். அப்படி ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்துட்டு இப்போ மாதம் யூனிவர்சிட்டி படிப்புக்கான ஹெல்ப்பும் வந்து போய்கொண்டிருக்கு. அது அவங்களே டைரெக்டாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் ஒரு மன திருப்தி எங்களுக்கு சந்தோஷம் வந்து கிடைக்கிது. ஓகே தெய்வான பாட்டி, நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வாரம் வேலைகளை தொடங்குகிறோம். ஆனால் எங்கள்கிட்ட கையில் இல்லை, அதெல்லாம் வந்து வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட கையில் தான் இருக்குது. அந்த ஃபேமிலி, அதாவது உங்கள்கிட்ட இந்த தண்ணி அடித்து தரவங்கள்ட்ட ஃபேமிலி வந்து காசப்பட்டாங்கன்னா அந்த வேலையை தொடங்கிடலாம். அண்ட் அதே மாதிரி ஆட்டுக்கொட்டைக்கான பேலன்ஸ் வந்து சேரும் என்று சொன்னால் வந்து அதை வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ யாரும் இனிமேல் வந்து தீவன படிக்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண போகணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் ஆட்டுக்கொட்டை ஹெல்ப் அதுக்கு வந்து நீங்கள் கை சேர்த்து பண்ணுறதா வந்து பண்ணுங்கள் என்று சொன்னால் இதுக்கு மேலே தெய்வான பாட்டிக்கு மேலதிக உதவிகள்னு சொல்லி சொன்னால் அது ரெண்டும் தான் முக்கியமாக இப்போ பண்ணி முடிக்க வேண்டியதாக வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதை பண்ணி முடிச்சிடுவோம். அப்போ பாட்டி நாங்களும் கிளம்பட்டோம். நாங்கள் இன்றைக்கி மட்டக்களப்பு அவசரமாக போக வேண்டியிருக்கு. போய்ட்டு வரட்டேன். அவசரமாக மட்டக்களப்புக்கு அவனுக்கு கல்யாணம் தெரியாது யாருக்கு ஒன்றுக்கா இந்த கொண்ட முடியோடையா பொம்பளை அடிச்செல்லாம் கலைக்க போகுது. குறுக்கள் விட்டு பொண்ணு அதுதான் கொண்டு வளர்க்காரு. குறுக்கள் விட்டு பொண்ணு சொல்லுங்க. நான் ஒன்று பேசுவேன். நான் முடிவு பண்ணியாச்சு. நீ யார் கூட வந்து ஆர்கியூ பண்ணுறது உங்களுக்கு ஒரு விஷயம் ஒருத்தனை பற்றி சொல்கிறதுல வந்து பிடிச்சிருக்கா, அதில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா, தாராளமாக பேசுங்க, தாராளமாக செய்யுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே போதும். எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் எல்லாம் சந்தோஷம். நீ இப்படியே பொம்பளையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்தால் கூட நான் என்னால் தூக்க வல்லமில்லாட்டி ஏந்தி கொண்டேன். எப்படி கவலைப்படாதீங்க, அதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அது 30 வயசுக்கு பிறகு பார்க்கலாம். வயசு இருக்குது தானே. ஆனால் இந்த தலைமயிரை நினச்சி தான் எனக்கு பெரிய அந்தரமாக கிடக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், என்னை பற்றி நீங்கள் இவ்வளோ திட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சா திட்டுங்கன்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி எனக்கும் முடி வளர்க்குற சந்தோஷம் நான் வளர்த்துக்கொள்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருக்கேன், நானும் சந்தோஷமாக இருக்கேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கேன். பாட்டி அதை நேற்று சொன்னால் 3 மாதத்தால் வெட்டுவேன். அதான் 3 மாதத்தால் வளரட்டுமே ப்ரோ. 3 மாதத்துக்கு பிறகு பார்ப்போமே. அது 3 மாதத்துக்கு பிறகு பாட்டி வாக்கண்டா வாக்கா இருக்கணும். நான் அதான் சொன்னால் சொல்லாரு 3 மாதத்துக்கு நான் சொல்கிற வளராட்டின்னு 3 மாதம் கூட வலிதான். நான் வளர்ந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். 3 மாதத்தில் வளராட்டி இன்னும் வளர்க்கு தானே வேணும். 3 மாதத்தில் வளராட்டி பொய்யும் பித்தராட்டம் கோல் எடுத்தாலே அந்த நேற்று வந்தானே அவனும் அந்த ஆற்றுல தான் கிடக்கு போல. அதை நான் தான் போய் நீஞ்சி எடுக்கணும் போல அந்த போனேன். சரி நீ பார்க்காதடா, பார்த்தாவே எனக்கு உனக்கு இந்த தண்ணி குடிக்கலுமா நீ நான் பாரு. இந்த தண்ணி எப்படியுமே குடிக்கலாது தான். அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், வீடியோ பார்க்குறாங்களுக்கும் தெரியும். அவன் போயிட்டு அங்கே மெஷினு அதுவும் பயந்து ஏன்னா அவங்க சுற்றி வேலி அடைச்சிருக்காங்க. போய் கேட்டேன், அப்பாங்க தண்ணி 2 குடம் அடிச்சு விடுங்கன்னு இப்படி தான் கேட்டேன். பிறகு அந்த அம்மா சொன்னாங்க நானும் அடிக்கணும் குடத்தை கொண்டான்னுட்டு. அதுக்கு பிறகு கொண்டு வச்சேன். நான் குழாக்கிணத்துக்கு போகல, அவங்க அடித்து எடுக்கலை. நான் இதில் மெஷினில் தான் அந்த 2-3 நாளும் எடுக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே இந்த ஆட்டுக்கொட்டிலும் தண்ணி வசதியும் செய்து தந்தீங்கண்டாவே எனக்கு உங்களுக்கு கோடி கோடி புண்ணியம். அதை விட எனக்கு கரண்ட் பிரச்சனை, அதை யாரும் இறக்கப்பட்டவங்க செய்து தரேன்டா நான் இருட்டில் பாட்டி
ஆனால் நான் ஒன்று கடைசி கட்டம் சொல்லுவேன், நான் செத்தா கூட அடுத்த வீட்டில் இருந்து தான் கரண்ட் எடுத்து என்ன கொண்டாட வேண்டிய கட்டளையில் விடணுமெண்டா இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை செய்யட்டும். ஏன்னு கேட்டால் லாமண விளக்கு தான் வைக்கணும். கரண்ட் எங்கேயும் தரமாட்டாங்க, கள்ள கரண்டுன்னு. எந்த வீட்டில் ஒரு சோத்து பானையில் ஒரு சிண்டு இப்படி சோறு கிடந்தா நான் டக்கண்டு உப்பு ஊற்றி கஞ்சாவது குடிக்கலாம். இப்போ யாராச்சும் வந்து சரி பாட்டி நான் உங்களுக்கு கரண்ட் வேலையை பண்ணி தரேன், எவ்வளோ பாட்டி முடியும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? அது நான் அதானே சொல்கிறேன், திங்கக்கிழமை போய் என்ன விதப்பட்டோம் வெள்ளனா போயிட்டு அப்படியே ஏஜியோ இங்கே ஏஜியோ எங்கட இதுக்கும் போய் முள்ளத்துக்கும் போய் தான் வரணும். அப்போ ஒரு நாள் பயணம். அப்போ வந்து தான் ஆடுகளை வைக்கணும். கொஞ்சம் ஆட்டை அவுத்து விட்டு போனோம்னா நாய் பிடிச்சிரும். எத்தனை ஆடு தாட்டுட்டேன் தெரியுமா? நாய் பிடிச்சி இல்லாட்டி உண்மையாக எந்த ஆடு இருந்தால் நான் உத்தரையும் கையே இந்த மாட்டேன். சத்தியமாக எனக்கு சரியான அழுகையும் ஆத்திரமா இருக்குது. நான் உடனே விற்று போட்டு அதுண்ட அலுவலை பார்த்து பிடிவேன். இந்த சங்கிலி இந்த மாதிரியே ஏதோ உண்டை செஞ்சிருவேன். இப்போ என்ன செய்யும்? இப்போ அந்த இடத்துல வந்து அப்படியே அடிக்கலாமா இல்லை வேறு இடத்துல அடிக்கிறதா? என்ன அங்கே அடித்தா அப்போ அங்கே அடித்தா கட்டே இல்லை, அதெல்லாம் கட்டணுமல்ல. இல்லை இப்போ அவனே வாகனத்தில் மிஷின் வச்சு தான் அடிப்பாங்க வரவங்க. அப்போ இதுக்குள்ள மிஷின் இறக்கி அடிக்கிறதுனா அப்படி அடிக்க அப்போ வேறு இடத்துல அடிக்கணும். இதில் அடிப்போம். இதில் அதுலையா? அது நம்ம இதில் அடிக்கிறன்றதை விட அவங்க தானே சூஸ் பண்ணுவாங்க. அவங்க மீட்டர் வச்சு பார்ப்பாங்க இதில் தண்ணி வருமெண்டு. தண்ணி வருமெண்டாலும் அந்த பனையை பிடிங்கிட்டு பனை கீழே அடிக்கலாம். அதில் தான் ஊற்று. பனை மரம் இருக்கிற இடத்துல தண்ணி ஊற்று இருக்கும். ஆனால் நிலத்தில் அதான் அவங்க தான் பார்ப்பாங்க. இப்போ ஆனால் இந்த கோடைக்குள்ள இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி இருக்க காரணம் என்ன சொல்லு பார்ப்போம். வாய்க்கால் ஓடுது, மழை பெஞ்சிருக்கு, அந்த ஊற்று தண்ணி வருமா? தண்ணி இந்த நிறத்தை பார்த்தியா? அழகா இருக்கு. அழகா இருக்கா? குதி பார்ப்போம். 35 அடி தாண்டுருவேன். 35 அடி? அது வேற என்ன? சேவா பெக்கோ வாழை வெட்டுனது. மீன் கிடக்குடா, அதுக்குள்ள மீன் கிடக்குடா, மீன் கிடக்குடா. அந்த அந்த போகுது அந்த போகுது அவனுக்கு மட்டும் தெரியுது வாட்டி தனியா மீன். அந்த ஆமா கிடக்காதுக்குல்ல, அந்த முட்டை நுர விடுது. அப்படத்து இல்லை, அந்த 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 படத்துக்கு போனது மீன். எங்க நிற்கானு பாட்டுங்க பாருங்க பாட்டி. நீங்கள் தான் இப்போ குதிக்க சொல்கிறீங்க, நீங்கள் தான் இப்போ படத்தை நிற்கிறேன் பார்க்க சொல்கிறீங்க. என்னடா உங்களோட அக்கா போரு? நான் சொல்லுவேன் அதுக்கான நீ எல்லாம் செய்யறதா? அதான் நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருக்கிறேன்டா இந்த ஒரு விஷயம். அதை நான் பண்ண மாட்டேன். வேற என்ன செய்யாமல் இருந்தீங்க நீங்கள் சொல்லி? அதானே என்ன சொல்லுங்க. வீடியோ ப்ரோ வீடியோ. அதான் சொல்கிறேன். இல்லை சாமி, இனிதான் வரும். இனிதான் விதைச்சி 2 பயிரண்டா வாய்க்கு எட்டணும்ல தும்பிக்கைக்கு. இது என்ன புதினா இலமா கிடக்குது? இல்லை புதினா இல்லை, அது ஒரு சதி பில்லு. சரிடாப்பா, நாங்கள் தான் போன தூக்குறோம். நீங்கள் அடிச்சா தூக்குறோம், நீங்கள் ஒத்துக்கொள்கிறோம். உங்களுக்கு அடிச்சோடனே நீங்கள் போன தூக்கிங்க, நாங்கள் அப்படி இல்லை, ஒத்துக்கொள்கிறோம் நாங்கள். சரி, இதுக்கு மேலே கதைக்க மாட்டா கதைங்க. ஆனால் லண்டன் தூக்கவே மாட்டான்டா. அதான் சொல்கிறேன், நான் அடித்தா நான் தூக்கவே என்ன சொல்லுவான் தெரியுமா? எப்பயாச்சும் இருந்துட்டு கிலோ வணக்கம் பாட்டி, எனக்கு அந்த நேரம் 50 ரூபாத்த மிளகா அங்கே மில்லில் அரைக்கே இங்கே மனதுக்கு காந்தலாக இருக்கும். சரி, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், பேசுங்க திட்டு தோணாலும் சொல்லு. என்ன மனுஷன்டா நீ? அடே, நான் உங்கள்கிட்ட சொத்து சுகத்தை கேட்கலடா. நீங்கள் வந்து போனாவே எனக்கு சந்தோஷம். அதான் இந்த வந்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதான் இந்த வந்திருக்கேன். கிசு ஏண்டா வரையில் என்ன வம்பிரச்சனை? கிசு அங்கே சிவாவோட நிற்கிறானோ? யாழ்ப்பாணம் போயிட்டான். நான் இங்கே கொடியானத்துக்கு பக்கத்தில் நிற்கிறேன். அப்போ இப்போ ஏன் மட்டக்களப்பு போகணுன்ற சில விஷயங்களை எப்படி தான் சொல்ல இல்லாது. அது சொன்னேன். சரி 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 சரி. இப்போ மட்டக்களப்பு போகிறான்டா, அதை கொண்டு போகலாமடா. என்னது புளி கொஞ்சம் வீட்டை போக மாட்டேன். நான் மட்டக்களப்பு போகிறோம், வீட்டை போகல. சரிங்களா, போய்ட்டுருட்டா. என்ன பாட்டி? என்ன சமையல்? சோறு, தக்காளி பழம், உருளைக்கிழங்கு குழம்பு. அப்போ இரு சாப்பிட்டுட்டு. நான் சாப்பிட்றல. உங்களுக்கு தானே புழுங்கல் அரிசி சரி வராது. எங்களுக்கு பிரியாணி அரிசி வேணும். அதான் பிரியாணி அரிசிக்கு எங்கே போகிறது? நான் கடைக்கு போகிறது. கடைக்கு போவோம். அது சரி, அது நைட்டில் சரியா 10-11 மணி கோல் எடுத்து என்ன படி அரியனை படுத்தி நித்ரா கண்டில் கிடக்க என் கோல் எடுத்து டே குண்டப்பா சொல்ல மாட்டேன். நித்ரா ஏன்டா நித்ரா ஓடுறாண்டு கேப்பா அந்த 10 மணிக்கு கோல் எடுத்து
அப்போ நீ நித்திர கொள்ளாமல் நீ முழிச்சு இருக்கணும்னு தான் நான் உன்னை இருக்கணும். உனக்கு மட்டும்தான் கோல் எடுத்தா ஆன்சர் பண்ணுவேன். அப்போ உடனே நான் கேட்குறதுக்குண்டப்பா என்னடா செய்கிறேன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுன்னா இனிமே பாரு விடிய 3 மணிக்கு எடுக்காட்டி போனால் நீ பார்த்துக்கோ. அதனால பிரம்ம முகூர்த்த நேரம் அவர் ஒலிம்பியார் நீங்க அடிக்கிறதும் அவர் ஒலிம்பியார் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒலிம்பியார் பாரு. நான் காலையில் ஒலிம்பி நாங்க இருக்கிற இடத்துல வாசல் எல்லாம் கூட்டி சாமிக்கு பூ வச்சு சாம்பிராணி கொளுத்தி அப்ப அது நீ தான் அந்த வேலை. சரி நான் வாசல் எல்லாம் கூட்டுவேன் பாட்டி தெரியும் யார் உண்மை யாரு போய் சொல்லுவாங்க. அதானே இப்ப என்னன்னு கேட்டா நான் தான் செஞ்சேன்னு சொன்னா பாட்டி ஒத்துக்கொள்ள மாட்டா. பிரசாந்த் செஞ்சான்னு சொன்னா பாட்டி இது லைன் பீஸா அப்படியே மத்த பக்கமா மாத்தி போட்டு சொல்றாரு. சொல்லலையா அப்படி யார் பண்ணான்னு சொன்னேன் நான். அது பிரசாந்த்னு சொன்னாலும் முடியாது. ஆனா செய்தது லண்டன். அடே லண்டன், நான் உனக்கும் பார்க்க வயசுக்கு மூத்தாள். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளை. சரி சரியா? நீங்க என்ன வச்சு விரட்ட இயலாது மகனே. நான் நினைச்சேன்னா உங்களை விரட்டிடுவேன். கயிறு வாங்கி தர மறந்து வைத்தேன். கயிறா? ஏன் என்னத்துக்கு தூங்குறதுக்கா? நீங்க நைட்டு கோல் எடுத்து தூங்க போறேன். நீ தானே சொல்ற நீ நான் தூங்க போறேன் பாட்டினா. அப்ப நீ ஏன்டா தூங்குற? கயிறு இல்லாம என்னன்றா தூங்குவேன்னு. அதான் நீ சொன்னா நான் வரைக்க கயிறு வாங்கிட்டு வர்றேன் மறந்து வைத்தேன். இவன் அப்படித்தான்டா சொல்லுவான். 2 கயிறு வாங்கிட்டு வரேன் பக்கம் பக்கமா இருந்து தூங்குவோம் பாட்டி. ஏன்டா அப்படி சொல்ற நீ? அதான் கயிறு என்னன்னு சொன்னா கொடி கட்டி போட்டு இதுல தூங்குறது மேல அந்த வெக்க தானே கொஞ்சம். ஆளப்பாரு பொறுமைச்சா. உனக்கு நான் விடிய 4 மணிக்கு நான் 3 மணிக்கு நான் போன் எடுக்கலன்னா நம்மட வாயை கொடுத்து நம்மளே மாட்டிக்கிட்டோம் போல. சரி நேற்று நான் உனது அப்புறம் கடுமலையோ சட்டியான மலைடா. கார் எடுத்தது தான் தாமிச்சு சும்மா ஊத்துது மழை. பாட்டி எப்போவாச்சும் நாங்கள் மட்டக்களூர்ல வந்து போனால் மழை பெய்யாமல் இருந்திருக்கா? உண்மைதான்டா. அது நல்ல இதுடா. இல்லை நாங்கள் இல்லை நீங்கள் வந்து எத்தனை நாள் இப்போ நாங்கள் தான் நேற்று வந்து என்ன நாங்கள் தான் நேற்று வந்து அங்கே தூத்த மலை இந்தியாவில் வரலையே. நம்ம நாங்கள் வரும்போது கிஷோர் நான் மலையோட தான் வந்தேன். கிஷோர்ட்ட கேளு முதுகு நினைஞ்சு தான் வந்தேன். ஆனால் சரியான மழை. எனக்கு சரியான கவலை. வேணுங்க என்னன்னு போய் சேர்ந்தாங்க. என்ன காருக்குள்ள மழை? என்ன காரை பொத்துட்டு தண்ணி காரை பொத்துட்டு வரதுனா ரோட்டு சறுக்கும் தெரியும். ரோட்டு சறுக்குன்னா காரை சைட் பண்ணி வச்சு போட்டு இருக்கிறது. ஓடுனவே ரோட்டை சைட் பண்ணிட்டு தான் இருப்பான். பாவம் சிவா. பாவம் சிவா. அப்போ நாங்கள் நல்ல பொறுமைச்சா. நான் விடிய 3 மணிக்கு உனக்கு நான் போன் எடுக்கலண்ணா. எடுத்தாலும் ஒன்று இல்லை. அவன்லாம் எல்லாம் வச்சு போட்டு எல்லாம் அடிக்க விட்டு போட்டு படுப்பான். இதில் நீங்கள் போடிச்சா ஃபோன் அடித்தா தூக்காத நம்மளை பற்றி கைக்கலாமா வாட்டி? அதானே ஃபோனை உண்மையாடா. ஃபோன் எடுத்தா சாமம் உண்டாலும் சரி. அவன் சாவும் கட்டித்தனம் பண்ணக்குள்ள அதெல்லாம் செய்வான். ஆனால் அதெல்லாம் செய்வான். அந்த கேட்டுக்கிட்டு இருக்கானே கொண்டக்கட்டி அப்புகாமி அவன் கொண்டே அந்த இதில் அந்த வாய்க்கால் வீட்டுக்கு முன்னுக்கு இருக்குது அதுக்குள்ள போட்டாலும் பார்த்தானா ஒரு கருங்கல்லையும் தூக்கி மேலே வச்சிருவான் போன்னு ஓடாமல். ஏன்னா கல் விட்டு அப்படின்னு சொன்னால் இந்திர சித்திர பர்த்டே கேட் பண்ண நீங்கள் அங்கேருந்து வந்து ஒன்று இருந்தானே. சரியா 11 காலுக்கு கோல் வருது. தேவான பாட்டி இருந்து பழமையாக அந்த டைமுக்கெல்லாம் கோல் எடுக்க மாட்டா. ஒரு 10 மணியோட ஃபோன் அந்த டைமுக்கு எடுக்க மாட்டான். 10 மணி பேராண்டி ஏறலாமல் இருக்குடா காய்ச்சல் காய்கிறாண்டு சாயா காய்க்கா இங்கே என்ன கல் விடுது என்னடாப்பா இது. இப்போ நைட்டு அங்கே போகிறோண்டு ஓடும் மர பாட்டிட்டு என்ன ஒன்றா பாட்டி குளிசையை போட்டுட்டு படுக்கட்டான். இல்லை வேறொன்று சொன்னான். தூங்குங்க பாட்டி. கண்ணை மூடிக்கிட்டு அது நித்திரை வந்துடும். அப்படியே காய்ச்சல் நிற்குமா? எப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருந்தால் நித்திரை கொண்டோன்னா காய்ச்சல் நிற்குமே. அன்னைக்கெல்லாம் சிட்டி ஆகணும் காய்ச்சல் தாண்டா. நான் அதை சொல்லலை. விசா டிக்கெட் என்ன விசா உனக்கிட்ட தான் இருக்கும். நீ ஒழுங்கு மரியாதையாக டிக்கெட்டை போட்டு விடு போகிறதுக்கு. டிக்கெட் இப்போ உங்களுக்கு தெரியல. நான் சீல் குத்த மாட்டேன் இப்போதைக்கு. இல்லை அதெல்லாம் சரி வராது. அது நீங்கள் தந்தாலும் நாங்கள் சீல் குத்த இல்லாது. உங்களோட விருப்பத்துக்கெல்லாம் நாங்கள் குத்தி அனுப்ப இல்லாது. அதுக்கு அது அங்காலையும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சீலை குத்திட்டு டிக்கெட் எஞ்சு அனுப்புனீன்னா வரையலாம் போயிருமே. இங்கே உள்ளவே வாரி சுருட்டி சாக்கிலுக்குள்ளே கட்டி கொண்டு போட்டுருவான். வந்தும் பார்க்கலாம் போயிடும். அது ஒரு பக்கமாக இருக்கா? சரி வேணாம் அந்த டாபிக் வேணாம் நிப்பாட்டுவோம். சரி ஓகே. இதோட தேவையான படிக்கிற வீடியோ நாங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க வீடியோ எடுக்கணுன்ட்டு. நாங்கள் இனி வீடியோ எடுக்க வர மாட்டோம். கோல் எடுத்து
இனி ஒத்தனை நீ வீடியோ எடுக்க வரவேனா காய்ச்சலண்டா நெருதுளியாக இருக்குது இவர் குளிசையை போட்டு படுக்கட்டா எப்படி இருக்கும் எனக்கு காய்ச்சலில் தண்ணியை இருந்து தண்ணி வச்சு குடிப்போமா கொள்ளுவோமா அடுப்பில் கேத்தலில் தண்ணி கிடக்கு ஆனால் ஒழும்பு இல்லாத தண்டனையில் படுத்துருக்குறேன் சரி வீட்டுக்குள்ளே போவேலாம் நட்டுங்குது ஒற்றை காய்ச்சல் ஒழும்பி போவோமா ஒருக்கா போய் சரி கொஞ்சம் மாதண்டாலும் தண்ணியை ஆற்றி குடிப்போம் அப்போயாவது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் பெரண்டோல் போடுவோமாச்சே வேணாம் ஒன்று வேணாம் படு இந்த மாதிரி கிலோ இருக்குது படுத்தா தலை கீழே வைக்க இல்லை தலை பாரமாக இருக்குது அதுக்கு வேற வேணான்னு விட்றதா என் வரவே நன்னா உனக்கு என்ன கவலையாக இருக்கா ஐயே மூஞ்ச பாரு என்ன சொன்னால் நேற்று வந்து நாங்கள் இந்த விஷயம் கதைக்காததுக்கு ரீசன் சொன்னால் நிறைய வீடியோ நேற்று எடுத்துகிட்டு மழை இருட்டி வந்த காரணத்தால் தான் இந்த விஷயங்களை கதைக்காம நாங்கள் ஃபோன்னாங்க இதுதான் இப்போ மினக்கட்டு நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து நானும் பிள்ளைன்னு வெளிக்கிட்டு வந்தாங்க இப்போ இந்த விஷயங்கள் தான் இருக்குது என்னென்னு சொன்னால் குழாய் கிணறு அடிக்கிறவங்க பேசியிருக்காங்க ஒருத்தவங்க செய்கிறேன்னு சொல்லி அவங்க அமௌண்ட் போட்டு எல்லாம் செஞ்சோடனே அதில் விலையை தொடங்கலாம் இந்த ஆட்டுக்கொட்டியில்னு சொன்னால் அந்த பட்ஜெட் தெரியும் தானே இவ்வளோ முடிஞ்சிடும் எஸ்டிமேட் தந்துருக்காங்க அந்த அமௌண்ட் காசு காணாமல் இருக்குது வந்தோடனே வேலையை தொடங்குவோம் இப்போ மழை பாரத கடையில் போய்ட்டு போய் சேருவோம் சரியா போயிட்டு வரோம் சந்தோஷம் சந்தோஷம் பாய் பாய் பாய்